பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கும் நம்ம கிட்ட யாராவது வந்து நீங்க யார் சைடு இருக்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நான் சாத்தான் பக்கம் இருக்க விரும்பலப்பா, நான் காட் பக்கம் தான் இருக்க விரும்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எப்போ நம்ம வந்து ஹோலி காடு கூட, நான் அவங்க கூட தான் அல்மைட்டி காடோட சைடு நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமோ, அப்போனா நம்ம அவருடைய ஆவியை பெற்றிருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து அவருடையவராக இருக்க முடியும், கர்த்தருடையவங்களாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளலைன்னா நம்ம வந்து சாத்தான் கூட தான் நிற்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம வந்து எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம ரொம்ப யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.